ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். என்ன ப்ரோ ரொம்ப நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. அதை சொன்னோம் அப்படின்னா ஏன்டா அதை கேட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அது வேண்டாம், நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வர முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட் விஷயமே நம்ம பார்க்க போகிறது கரூர் அவர்கள் விஜய் போகிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திமுக பல விதமான விஷயங்களை கையாண்டாங்க. அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சு நாளைக்கு விஜய் அவர்கள் கரூர் போக போகிறாரு. அதுக்குண்டான பணிகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்குண்டான அந்த செட் போடுற வேலைகளெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. மேடையெல்லாம் அமைச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அதில் வந்து கலந்துக்கலாம். அதுவும் QR கோடோடு தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே விஜய் நாளைக்கு கலந்துக்க போகிறாரு. நாளைக்கு ஒரு தரமான ஃபயரான ஸ்பீச் இருக்க போது, அதில் மாற்றமே இல்லை. கரூருக்கு விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க திமுக. என்ன ரீசனாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? செந்தில் பாலாஜி ஏதாவது மாட்டிப்பாரோ அப்படின்னு மாதிரியான பயமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா திமுக செஞ்ச விஷயங்கள் வெளியே வந்துருமோ அப்படின்னு மாதிரி பயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை சொல்கிறோம், அவ்வளோதான். அதாவது கரூருக்கு விஜயில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவசரமாக ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை நீதிமன்றம் காரி துப்பி அனுப்பிடுச்சு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள். எஃப்ஐஆரில் அவரோட நேமே இல்லைப்பா, அவரை எப்படி தடுத்து நிறுத்த முடியும், எப்படி விசாரிக்க முடியும்? நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, எஃப்ஐஆரில் அவரோட நேமே இல்லையே. அவர் எப்படி பார்த்தோன்னா அவர் மேலே எடுத்து வழக்கு தொடர்ந்தீங்க, எப்படி விசாரிக்கிறது? இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே துப்பி விட்டுருச்சு. அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ அது எல்லாத்தையும் மீறி நாளைக்கு விஜயில் அங்கே போக போகிறாரு. அங்கே ஒரு தரமான சம்பவத்துக்காக காத்துட்ருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதுக்கு நடுவில் இந்த சைடு இந்த ஜென்சி இவங்க பண்ணுற அலப்பறையை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக வருது. அதாவது இந்த போஸ் வெங்கட் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார்ல, அவர் ஒரு விஷயம் போட்டிருப்பார். இவர் கூடலாம் அரசியல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி போட்டிருந்தார். அதே தான் நம்மளும் சொல்கிறோம். இப்போ இவங்க கூட எல்லாம் அரசியல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, யார் கூட? திமுக கூட, திமுக சென்சி கூட. என்னத்தை சொல்கிறது? இதில் அன்பானந்தமா அறிவானந்தமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளும் தற்குறி, அதாவது ஜென்சி கிட்ஸ் ஆளும் தற்குறி. அவங்களே லூசுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு வேறு இந்த தற்குறி போட்டு வச்சுருக்காங்க. அவங்கள ஆள்றாராமா இவர். அவரையே தூக்கி இப்போ கூப்பிடு உட்கார வச்சுட்டாங்க நம்ம தாவேக்கா. சஞ்சயா, ஜெய்சன் சஞ்சயா, ஓ சிஎம்மோட பையனா? ஓ பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டோம், அவர் இங்கே தான் பனையூரில் இல்லைனா பட்டினமாகத்தான் இருப்பார். விஜய் பின்னாடி போகிறவங்களாம் என்ன சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், அவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே விஷயத்தை இப்போ திமுக கையில் எடுத்து ஜென்சிக்கு நாங்கள் அரசியல் சொல்லித் தருவோம், திமுக என்னென்னு சொல்லித் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு அந்த ஜென்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான தற்கொலையே வந்து ஒருங்கிணைப்பாளராக போடுறாங்க. அது இன்றைக்கி சில வாயை கொடுத்து மாட்டிக்கு புண்ணாகி போயிடுச்சு. இப்போ தூக்கி 24 மணி நேரம் வந்து நீங்கள் காவல்துறையிலோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. என்ன பாவம் படுதுன்னு தெரில. அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சியில் மூத்த தற்குறி. அதில் அவங்க அம்மா, அவங்க தான் பார்த்தோன்னா ஹைலைட்டு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்துக்கு போனாங்களா தியாகிகள், அவங்கள பெற்ற அம்மா அப்பா கூட அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தியாகத்தை பண்ண நபர்கள் கூட அந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் சிஎம்மாக ஒரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நடிகைகள் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறது, அவங்களோட ஃபேமிலியை கம்பேர் பண்ணி பேசுகிறது, விஜயோட மனைவியை வந்து பாய்சன் வச்சுருவாங்க விஜய்க்கு அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரி அவதூறான விஷயங்களும் ஆபாசமான விஷயங்களும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அம்மா என் பையன் என்ன தப்பு பண்ணிட்டா, என் பையன் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சந்திக்காத வழக்கா, நம்ம பார்க்காத கேஸா அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த தற்கொலை மூலமாக பல விதமான கேஸை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி தான் முக்கியமாக நல்லது பண்ணியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான லூசுத்தனமான விஷயங்களை ஒரு பையன் பேசிட்டு வந்துடுவாப்பில் போல். அவங்க அம்மா இந்த மாதிரியான கேஸை டீல் பண்ணுவாங்க போல். அதனால தான் சொல்கிறாங்க அசல்ட்டாக, நம்ம பார்க்காத கேஸா. போன வாரம் என் பையன் பார்த்தோன்னா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட ரகலை பண்ணி செருப்படி வாங்கினா, அதை விட கேஸாது, அதை விட பெரிய கேஸான்னு அது அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அந்த அம்மாவோட ஸ்பீச் இருக்குது. போகும்போது சொல்லிகிட்டே போகிறாங்க, வாங்க எதுக்கு பயப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இத்தனைக்கும் இந்த அம்மா திமுக சார்ந்தீங்கெல்லாம் கடும் அறிவாளிகள், மிகப்பெரியவர்களாக பார்த்தோன்னா பேராற்றல் கொண்டுருவாங்க அப்படின்னு திமுக பேசிப்பாங்கல்ல. அறிவு இருக்கிறோம், அறிவு திருவிழா நடத்துகிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட, சரி உதயநிதி ஸ்டாலின் கூட பேசினார் மறைமுகமாக விஜய் அவர்களை. இப்போ இவங்களுக்கு தான் அறிவு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. தன்னுடைய மகன் உள்ளே உட்காந்துட்டு ஆபாச பேச்சுகள் பேசுகிறான். நடிகையோடு கம்பேர் பண்ணி பேசுகிறது. பனையூரில் அந்த நடிகை கூட இருப்பார், இந்த பங்களாவில் இந்த நடிகை கூட இருப்பார். சங்கீதாமே பார்த்தோன்னா ஊருட்டு போயிட்டாங்க. அப்புறமா அவன் பையன் ஜேசன் சஞ்சய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் ஜேசன் சஞ்சய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வச்சு தூக்கி வச்சு குப்புன்னு குப்பிடுவாங்க. அவர் ஏதோ சும்மா இருக்கார். அவரும் உள்ளே இறங்கி என்னை பற்றி பேசியிருக்காருங்க, எங்கள் அப்பா பற்றி பேசியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும். யாரோ 3வது ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கே இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இனி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து எங்கள் ஃபேமிலியில் 1000 நடக்கும், நீ எதுக்கு அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஃபேமிலியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அது பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதை சும்மா சொல்கிறேன், நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜென்சி ஒருங்கிணைப்பாளரோட நிலைமை. ஜெய்சன் சஞ்சய் வந்துட்டார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, என்ன நீ பேசியிருக்க, எங்கள் அம்மாவை நீ பேசியிருக்க, எங்கள் அப்பாவை நீ பேசியிருக்க, என்ன நடக்கும்?
இதில் வேறு தாவேகாவோட காவல்துறைக்கு வந்து கண்டனமாக தெரிவிக்கிறாங்களாமா. அதாவது இவன் பையன் பேசுனது தப்பே கிடையாது, இவன் பையன் என்ன வேணால் பேசலாம், அதுக்கு வந்து யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, ஆபாசமாக அசிங்கமாக பேசுவாப்பில், அதை வந்து யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தாவேகா காவல்துறை கண்டனம் அப்படின்றாங்க, ஒளிக அப்படின்றாங்க. அங்கே வேறு ஒருத்தர் ஒப்பாரி வைக்கிறாரு, பார்க்குறக்கே சிரிப்பாக வருது. என்ன அது நீங்களே இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்களே எப்படி இருந்தீங்கன்னா எப்படி வந்து குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்க எப்படி பார்த்தோன்னா நேர்மையான அரசியலை பண்ணுவாங்க, வெளியே வந்து எப்படி நல்ல விஷயங்களை பேசுவாங்க. இதில் வேறு ஜாமீன் கேட்டு வேறு அப்ளை பண்ணுறாங்க. இவ்வளோ பேசிட்டு ஜாமீன் வேறு கேட்குறியாடா நீ அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சிரித்து அதுவும் பார்த்தோன்னா காரி துப்பி அனுப்பிடுச்சு. நீ இப்படி பேசுனதுக்கு உனக்கு ஜாமீன் நான் இன்னைக்கு கொடுத்துட்டு அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தன் இதே மாதிரி பேசுவோம், அவனும் ஜாமீன் கேட்போம், நாங்கள் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா கூட அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க எங்களுக்கே கொடுக்கல அப்படின்னு எங்களே கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ 24 மணி நேரம் காவல்துறை கூட இரு அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள வரக்க வச்சிட்டாங்க. இதில் வேறு குழந்தைகளாம் தூக்கிட்டு வந்தார், அதெல்லாம் பயங்கர காமெடி. ஒரு அம்மாவுக்கு வேறு கால் ஒழிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அவங்க என்னடான்னா கோர்ட்டில் வக்கீலோட வேகமாக நடந்து போயிட்டு இருந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா அது ஒரு ஆபாசமாக அவதூறாக பேசினவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற வரீங்களே. நல்லது பேசின நபர்கள் தாவேகளை தூக்கி உள்ளே வச்சாங்க. அப்போல்லாம் கூட எந்த பேரண்ட்ஸும் பெரிய அளவுக்கு கொந்தளிக்கல, யாருமே பேசலை, நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. ஆபாசமாக பேசுகிற தற்கொலைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வர பேரண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஒரு அம்மா பேசுனாங்க, அவரோட பையன் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு இவங்க தாண்டா என்ன சொல்கிறது பகுத்தறிவு சிந்தனையாளர்களா, திமுகவில் இருக்கிறவங்கள பகுத்தறிவு வாய்ந்தவங்க அப்படின்னு. இதில் வேறு அந்த கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டே இருப்பார், பெரிய விவேக்னு நினப்பு. விவேக் மாதிரி கூலிங் கிளாஸை போட்டு பேசிக்கிட்டு தெரிஞ்சார். இப்போ கோர்ட்டுக்கு வந்தோடனே நான் நார்மல் கிளாஸை போட்டுக்கிட்டு பாக்கியராஜ் மாதிரி வர்றாரு. அவர் மாதிரி ஆயிட முடியுமா? என்ன அது பார்க்குறக்கே நம்மளுக்கு குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு. இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் பார்த்தோன்னா திமுக ஜென்சி அரசியலை நாங்கள் மீட் எடுத்து அவங்க மூலமாக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. இதில் வேறு அங்கே நின்றுட்டு திமுகவோட கண்டனம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. திமுக நபர்களே சில பேர் அறிவுள்ளவங்க இருப்பான்ல, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்களா, அறிவுள்ளவங்களும் திமுகவில் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு ஆபாச பேசுனது உன் பையன், அங்கே நின்றுட்டு ஏன்டா திமுகன்னு எங்கள் கட்சி பேரை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் எங்களை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. என்ன தப்பாக பேசிட்டா என் பையன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குது அப்படின்னா இவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, எந்தளவுக்கு ஒரு அறிவு இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். சில விஷயங்களை நம்மளை கேட்கும்போதே தெரியும், ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இது தப்பு, இது ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற பேரண்ட்ஸை பார்த்துருப்போம். இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பேசாமல் பார்த்துக்குறோம், இந்த பேசுன தப்பு தான், அவரோட அரசியல் சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களை பேசாமல் என் பையன் அவரோட ஃபேமிலி பற்றி பேசிட்டாப்புல, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகை பற்றி பேசிட்டாப்புல, அவங்களோட குடும்பத்தை பற்றி நாங்கள் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு நியாயமான தாய், நல்ல குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு தாயின்னு எடுத்துக்கலாம். என்ன தப்பு என் பையன் பேசுனதில்ல, அவர் என்னத்தை தப்பாக பேசிட்டார் அப்படின்னு கேட்டால் இவனை இன்னும் 4 நாளுக்கு உள்ளே வச்சு காவல்துறை பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்தோன்னா எங்கள் அம்மாவுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்காத கேஸா, நீ பார்க்காத கேஸாக இருக்கலாமாலா, இது வந்து அப்யூஸ் பண்ணுறது, ஃபேமிலி பார்த்தோன்னா கேவலம் பேசுகிறது, தனிமனித தாக்குதல் நடக்கிறது, அரசியல் ரீதியாக போராட்டங்கள் பண்ணி நீங்கள் கேஸை பார்த்துக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, இதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. இது அவங்களுக்கு யார் சொல்லி புரிய வைப்பா? உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது சொல்லி புரிய வைப்பாரா? ஜென்சி மீட்டிங் மட்டும் செயல்படுத்துகிறீங்க, வாங்கன்னு கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்கே போனாங்கன்னே தெரில. இதுக்கு மட்டும் வாய் திறந்து திமுக நபர்கள் உதயநிதி ஸ்டாலினோ பார்த்தோன்னா கண்டனங்கிறத தெரிவித்தாங்க அப்படின்னா அதோட கேவலம் ஒரு எதுவுமே கிடையாது. ஒருவேளை தெரிவிச்சிருப்பாங்களோ இனிமேல் தெரில, நான் அதை பார்க்கல. அப்படியே தான் தெரிவித்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர், இவ்வளோதானா நீங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. அதனால் இதை கண்டுக்காமல் விட்டுட்டு போங்க. இதில் இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த தற்கொலைங்க தான் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சில திமுக உடன்பிறப்புகள் நீதி வெல்லும், சமூக நீதி வெல்லும் அப்படின்னு இதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிக்கும் சமூக நீதிக்கும் இந்த பிரச்சனைக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. திமுக வைத்து தாவேக்கா எதுவும் பண்ணாலே தப்பு தான் அப்படின்னு சொல்லி, இப்போது திமுகக்காரங்க யாரோ ஒருத்தர் எதுவும் பண்ணிடுவாங்க, அதுக்கு தாவேக்கா ஆக்ஷன் எடுத்தால் உடனே தாவேக்கா குற்றவாளி, தாவேக்கா அரசு குற்றவாளி அரசு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியுது. என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி நபர்கள் இருக்கிற வரைக்கும் திமுக ஜென்சி யார் வந்தாலும் சரி தாவேக்கா அரசு அச்சு கூட பார்க்க முடியாது. இப்போது அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது என்னமோ இந்த ஜென்சி, இந்த அறிவானந்தமாக அறிவே இல்லாதவனுக்கு அறிவானந்தன் வேறு பேர் வச்சுருக்காங்க. அன்பானந்தன் வச்சுருந்தாங்கன்னா தாய்க்கு என்ன அன்பு இருக்குன்றதும் புரியல, ஒன்றும் புரியல, நல்ல முறையில் வழக்கமும் தெரியல. இதுக்கு சப்போர்ட் வேறு, ஃபேமிலியாகவே உட்காந்துட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃப்னு நினைக்கிற ஒரு ஒய்ஃபு உட்காந்து பாய்சன் வச்சுருவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பற்றி நீ எதுக்கு பேசுகிற, அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? விஜயோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் 2 பேர் காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்கிறத வேறு யாராவது ஏதோ ஒரு வீடியோ அந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, காவல்துறையை நோக்கி விடுவாங்க. தாவேக்கா பாருங்கள் எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு. அதே தான் இவனும் பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ளதாக வைப்பாங்க.
24 மணி நேரம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவங்க பண்ண அந்த ட்ராமா, குழந்தைய தூக்கிட்டு வர்றது, கால் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வீரியமாக நடந்து போகிறது, இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்களை விடக்கூடாது அப்படின்னு. ஒரு முதலமைச்சர், அதுவும் விஜய் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட ஓகே, அதுக்கு ஓகேலாம் கிடையாது. கோர்ட்டில் போய் எவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. சரி வாங்க அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு வாய்தாங்கன்னா கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. எதுவும் நடந்திருக்கும் ஜாமீன் கொடுத்து. ஆனால் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவனை சென்சியோட ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கீங்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, எப்படி தோணுச்சு? இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா எங்கேயாவது பார்த்தோன்னே செஞ்சுக்கிட்டு அரசியல் படுத்துகிற மாதிரி தெரியுதா? இப்போ இவன் பேசுன மாதிரி தான் இவன் பேசிகிட்டு இருக்கிற இவனை பார்த்துட்டு இருக்கிற சில பேர் நம்மளை என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு பேசி கிளம்பி தூக்கி எல்லோரும் உள்ளே வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லாரும் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஜென்சி வேணாம் திமுக வேணான்னு ஓடிடுவாங்க. அதுக்குண்டான வழி தான் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஜென்சி மீட்டிங்கு, இந்த ஜென்சி அரசியல் படுத்துறேன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே கேன்சல் ஆகும். இன்னொரு 6 மாதம் இது தாங்கிறதே பெருசு, அதுக்கு மேலே தாங்காது. அதுக்குண்டான வேலைகளை இவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது காலியாக இருக்குது. நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வேறு என்னத்தை சொல்கிறது? எதுவும் நடக்கலை, நீ பேசுனது தப்பு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேலும் யாராவது இப்படி பேசுனாங்க அப்படின்னா, சரி பேச பயப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே நிலமை தான். இதில் இதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்கார கும்பல் வந்து விஜய் மாதிரி சைகை பண்ணிட்டு சுற்றிட்டு செஞ்சாங்க. அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி பசங்க வைரலாக்கி வச்சு செஞ்சாங்க. இப்போ இந்த நபர், இனி அடுத்த வாரம் இன்னொரு நபர் வருவார். நம்மளுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். இந்த ஜென்சி கிட் மூலமாக நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் நடக்க போதே தவிர வேறு எந்த ஒரு ப்ராப்ளமெலாம் கிடையாது. ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதனால் ஒரு 6 மாதம் எங்களுக்காக இது தொடர்ந்து நடத்துங்க. எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும், நாங்களும் பார்த்தோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், மக்களும் பார்த்தோன்னா பார்த்து சிரிச்சுப்பாங்க. திமுகவும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. ஜென்சி கிட்ஸ் அரசியல் படுத்துகிற இவங்க விஜயோவில் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் நம்மளாம் ஜென்சியாக இருந்திருப்போம்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு 18 வயசு 22 வயசு அந்த டைமில் எங்களை அரசியல் படுத்திருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் பார்த்தோன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அப்போல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போல்லாம் அரசியலே தெரியக்கூடாது. நடிகன் அப்படின்னு ஒருத்தன் வந்தால் தான் பார்த்தோன்னா இவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குறது, திமுக யாருன்னு கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் நடக்கும். அந்த ஜென்சி கிட்ஸ் யார் அப்படின்னா இவங்க கட்சியில் இருப்பாங்கள உறுப்பினர்கள், முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களோட பசங்க தான், புதுசாக வேறு யாரும் கிடையாது. அதே தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காலங்காலமாக அதே தான் நடக்கும். அதை மாற்றி எழுதிட்டார் விஜய் அவர்கள். இனிமேல் இந்த ஜென்சி கிட்ஸு இல்லை அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் திமுக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் ஒப்பாரி வைக்கிறது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை விட இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு, அதாவது அவர் பிறந்த அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அங்கே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, சரியான செயல்முறை இல்லை, சரியான கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உடனே நம்ம விஜய் அவர்கள் அங்கே விசிட் பண்ணியிருந்தார். போய் அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அறிஞ்சிட்டு வந்திருக்காரு. அதையும் பார்த்துருப்பீங்க. அவரே நேரடியாக விசிட் பண்ணார். அதை பார்த்துட்டு போய் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ சில குறைபாடுகளும் இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இனி அடுத்தடுத்து அங்கே சில மாற்றங்கள் நிகழ்க்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் விஜயாவில் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உடனே சரி பண்ண முடியாது. பட் அப்பப்போ இந்த மாதிரி விசிட் அடித்தோம் அப்படின்னா சில பேருக்கு பயம் வரும், அது நல்லபடியாக நடக்கும். அதுக்கு விஜய் தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.